வணக்கம் நண்பர்களே. இது VDL விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரையும் பாரியின் பருவமலைக்கு திரும்பவும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். போன எபிசோட்ல கருப்பு கலர் போர்வையை போத்திக்கிட்டு கபிலர் நீலனை பார்க்க வேந்தர்களோட படைய நோக்கி வர்றாரு. வந்தவரு நீலனுக்கு அந்த கருப்பு போர்வையை போத்தி விடுறாரு. நீலனுக்கு அவர் போத்திய போர்வை பருத்தி நூலால நெய்யப்பட்டது மட்டுமல்ல, பருத்தி நூலோடு சேர்ந்து மூலிகை நார்களால பின்னப்பட்டது. திரும்பவும் பாரிக்கிட்ட வந்ததும் போர் விதிகளை பற்றி பேச பொருத்தமானவரை அழைத்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததா கபிலர் சொல்றாரு. பாரி சொல்றாரு, கபிலரோடு வாரிக்கையன் செல்லட்டும் அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீர யுக நாயகன் வேல்பாரி பாகம் 87. கருங்கைவாணர் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவ கூடாரத்துக்கு வந்தாங்க பொதிய வெப்பனும் முசுகுந்தரும். முகத்திலும் கை கால்களிலும் ஆங்காங்கே நெருப்பு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. ஓரிரு நாட்களில் குணமாகிவிடும் அப்படின்றாரு மருத்துவர். வேட்டுவன் பாறையில் நடைபெற்ற தாக்குதலை பற்றி கருங்கைவாணன் கிட்ட நீண்ட பொழுது பேசிக்கிட்டு இருந்தான் பொதிய வெப்பன். வேந்தர்களும் சோழவேளனும் வழக்கம் போல் இரவில் சந்தித்து உரையாடுறாங்க. பொதிய வெப்பனும் முசுகுந்தரும் கருங்கைவாணனை பார்க்க போயிருந்ததால இன்றைய உரையாடல்ல அவங்க பங்கெடுக்கல. சோழவேளன் கேட்கிறாரு, போர் விதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்த பொருத்தமானவரை இன்றே அழைத்து வாருங்கள் என்று கபிலரிடம் சொல்லி இருக்கலாமே. நாளை அழைத்து வர சொன்னது அவர்களுக்கு நேரம் கொடுத்ததாகி விடாதா? குலசேகர பாண்டியன் சொல்றாரு, நாம் திட்டமிட்டு கொள்ள நேரம் தேவைப்படுகிறது. அதனால்தான் நாளை அழைத்து வர சொன்னேன். போருக்கான விதிகள் எல்லாரும் அறிந்ததே. பல 100 போர்க்களங்களில் குருதி கலந்த காற்றை நுகர்ந்தபடி தளபதிகளாலும் அமைச்சர்களாலும் பேசி பேசி உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் தான் அவை. போர் என்பது அழிவின் களம். அங்கு ஒருபோதும் ஒழுங்கை உருவாக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் விதிகளை உருவாக்கி போர் புரியும் மரபு பல தலைமுறைகளாக வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான போர்கள் விதிகளின்படிதான் தொடங்குகின்றன. ஆனால் விதிகளின்படி முடிவதில்லை. இரு தரப்பினருக்கும் அந்த ஒழுங்குகள் தேவையாக இருப்பதால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. வாளுக்கு வடிவமைக்கப்பட்ட உரை போலத்தான் போருக்கு வடிவமைக்கப்படும் விதிகளும். எல்லா வாட்களுக்கும் மேற்பூச்சு கொண்ட உரை தேவைப்படுவதைப் போலத்தான் போருக்கு விதிகள் தேவைப்படுகின்றன. வரலாற்றிலேயே முதன் முறையாக 3 பேரரசுகளும் ஒன்றாய் உட்கார்ந்து பொது எதிரியோடு போர் புரிவதற்கான விதிகளை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போர் விதிகளை உருவாக்குவதில் நாம் புதியதாய் திட்டமிட என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கிறான் உதயஞ்சேரல். போர் விதியின் அடிப்படையில் வெற்றி பெற முயல்வதை விட வெற்றி பெறுவதற்கான முறையில் விதிகளை வடிவமைத்துக் கொள்வதே அறிவுடைமை அப்படின்றாரு குலசேகர பாண்டியன். இப்போ கருங்கைவாணனும் முசுகுந்தரும் பொதிய வெப்பனும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த போரை விதிகளால் ஒழுங்குபடுத்த முடியாது. ஏனென்றால் எதிரிகளுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதென்றே நமக்கு தெரியாது. பிறகு எப்படி நாம் பொது விதிகளை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான் கருங்கைவாணன். வேந்தர்களின் கூட்டுப்படை தளபதியின் குரலா இது அப்படின்னு கேட்டாரு முசுகுந்தர். ஆம், நமக்கான விதிகளையும் அவர்களுக்கான விதிகளையும் ஒன்றாய் பொருத்த முடியாது. ஏன், நம்மை விட எந்த வகையில் அவர்கள் வேறுபட்டவர்கள்? அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் நம்மை போன்றோர் அல்லர். புதருக்குள்ளிருந்து விலங்குகள் வெளிவருவதைப் போல் நெருப்புக்குள்ளிருந்து வெளிவரும் மிருகங்கள் அவர்கள். அவர்கள் மீது இரக்கமற்ற தாக்குதலையே நடத்த வேண்டும். ஒழுங்குபடுத்தப்பட்ட விதிகள் எல்லாம் அந்த காட்டு மனிதர்களுக்கு தேவையில்லை. உனது வார்த்தைப்படியே வைத்து கொண்டாலும் விதி என்பது அவர்களது ஆற்றலை குறைக்க பயன்படுமேயானால் அதை நாம் ஏன் தவறவிட வேண்டும்? அவர்களது ஆற்றல் என்னவென்று தெரிந்தால்தானே நம்மால் குறைக்க முடியும். அளவிட முடியாத ஆற்றல் கொண்டவர்கள் என்று சொல்கிறாயா? இல்லை, எல்லா வகையான உத்திகளையும் பயன்படுத்தி அழிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் என்று சொல்கிறேன். அந்த கூட்டத்துக்கு பொது விதிகளை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. அப்படி பொது விதிகளை உருவாக்குவது அவர்களுக்கு நாமே வாய்ப்பை தருவது போல் ஆகிவிடும். உருவாக்கப்படும் விதிகளின்படியே போர் புரிய வேண்டும் என்பது முன்னோர் மரபு. இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன்.
சமதளத்தில் வாழ்கிற நமது முன்னோர்கள் உருவாக்கிய மரபு அது. மலை மனிதர்களுக்கு மரபேது, அறமேது? நீ அவர்களின் திறனை மிகைப்படுத்துகிறாய் என நினைக்கிறேன். ஆத்திரப்படுவதால் அவ்வாறு தோன்றுகிறது. இல்லை அமைச்சரே, யாராலும் நெருங்கவே முடியாது என சொல்லப்பட்ட திரையர்களை அவர்களின் இருப்பிடத்துக்குள் நுழைந்து வீழ்த்தினோம். நானே அஞ்சி பின்வாங்க நினைத்த போது கூட சற்றும் இரக்கம் காட்டாமல் துணிந்து முன்னேறி அவர்களை வீழ்த்தினான் திதியன். ஆனால் சிறிய குன்றின் மேல் இருந்த சின்னஞ்சிறிய கூட்டம் திதியனை கொன்றழித்ததை இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை. பெரும் பாறைகளை உருட்டுவதும் மரங்களை சாய்த்து தள்ளுவதும் நெருப்புக்குள் நுழைந்து வெளிவருவதுமாக அவர்கள் நடத்திய தாக்குதல் முழுவதும் நம்ப முடியாத மாய காட்சிகளாக இருந்தன. நாம் நடத்திய திடீர் தாக்குதலிலேயே அவர்களால் இவ்வளவு திறனை வெளிப்படுத்த முடிந்த போது திட்டமிட்டு முறைப்படுத்தப்பட்ட விதிகளை உருவாக்கி அதன்படி போரை நடத்த முற்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என சிந்திக்கவே முடியவில்லை. அதனால் அவர்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. எல்லா வகையிலும் அழித்தொழிப்பு ஒன்றே நோக்கமாக கொண்ட தாக்குதல் முறையை பின்பற்ற வேண்டும். சூழ்ச்சிகளும் வரைமுறையற்ற தாக்குதலும் அழித்தொழிப்புமே அவர்கள் வீழ்வதற்கான உத்தியாக இருக்க முடியும். அதே சமயத்துல மூவேந்தர்களும் சோழவேழனும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பரம்பு நாடு இதுவரை விதிகள் வகுத்து கொள்ளப்பட்ட ஒரு போர் முறைக்குள் பங்கெடுத்ததில்லை. பரம்புக்குள் நுழைந்த எதிரி நாட்டினரின் மீது தாக்குதல் நடத்தி வென்றுள்ளனர். தாக்குதல் போருக்கும் விதிகளால் வரையறுக்கப்பட்ட களப்போருக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. பரம்பினர் தாக்கும் திறனை மட்டுமே நம்பியுள்ள கூட்டத்தினர். அவர் சொல்றதை எல்லாரும் ஆழ்ந்து சிந்திக்கிறாங்க. என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்வியே மிச்சம் இருந்தது. முதன்முறையாக கபிலர் பேச வந்தபோது அவரை அறியாமலேயே முக்கியமான செய்தி ஒன்றை நமக்கு தெரிவித்தார். குலசேகர பாண்டியன் எதை சொல்றாரு அப்படின்னு மத்த 3 பேரும் சிந்திக்கிறாங்க. எதுவுமே நினைவுக்கு வரல. அவரே சொல்றாரு, நாகக்கரட்டின் மேல் நின்று பார்த்தால் நமது படையில் 1/3 பகுதி தெரிகிறது. இரளிமேட்டிலிருந்து பார்த்தால் முழு படையும் தெரிகிறது என்றார் அல்லவா? அப்போதுதான் மற்றவங்களுக்கு கபிலர் என்ன சொன்னாரு அப்படின்றதே நினைவுக்கு வருது. அது எவ்வளவு முக்கியமான குறிப்பு! அன்றிரவு முழுவதும் நான் தூங்கவில்லை. வேட்டுவன் பாறையின் மீது திடீர் தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்றுதான் அந்த குன்றினை விட்டு நமது படையை மிக தள்ளி கூடாரம் அமைக்க சொன்னேன். நம்மை கண்டு அஞ்சியே வேந்தர் படையினர் கூடாரத்தை பிரித்து கொண்டு போகிறார்கள் என்று எதிரிகள் எண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு செய்தேன். அப்படி செய்ததன் மூலம்தான் வேட்டுவன் பாறையின் மீதான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்த முடிந்தது. அதில் கவனம் செலுத்திய நான் மற்றொன்றை கவனிக்க தவறிவிட்டேன் அப்படின்றாரு கொஞ்சம் கவலையோட. குலசேகர பாண்டியனின் கவலை அனைவர் முகத்திலும் பரவுது. நாம் படையை மலையடிவாரத்தில் நிறுத்திவிட்டோம். அவர்கள் பார்வையால் மதிப்பிட முடியாத தொலைவில் நிறுத்தியிருக்க வேண்டும். இன்னொரு முறை படையை நகர்த்தினால் அது வீரர்களிடம் குழப்பத்தையும் அச்சத்தையும் உருவாக்கிவிடும். எனவே நாம் போர் உத்தியை மிக கவனமாக திட்டமிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்கள் அப்படின்னு உதயஞ்சேரல் கேட்கிறான். இந்த போருக்கான களம் மலையடிவாரத்தில் அமையக்கூடாது. கிழக்கும் மேற்குமாக நின்று நாம் போரிடக்கூடாது. படையின் அணிவகுப்பு வடக்கு தெற்காக இருக்க வேண்டும். அதே போல அவர்கள் மேலிருந்து பார்த்தால் மதிப்பிட முடியாத தொலைவில் போர்க்களம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு எல்லாரும் சிந்திக்க தொடங்குறாங்க. இதுல உள்ள பெரும் சிக்கல், போருக்கான களத்தையும் படைகள் நிற்க வேண்டிய திசையையும் தீர்மானிப்பது தளபதிகளோ அரசர்களோ அல்ல, போரின் விதி பிறழாத நிலைமான் கோல் சொல்லிகளே. போர் நிலத்தின் அனைத்து விதிகளையும் எழுதுறது யாருன்னா நிலைமான் கோல் சொல்லிகளே. நாள்தோறும் போர் எப்போ தொடங்கணும், எப்போ முடிவுறணும் அப்படின்றத போர்க்களத்தில் நடப்பட்ட நாழிகை கோலை பார்த்து சொல்றவங்க கோல் சொல்லிகள் அப்படின்னு சொல்வாங்க. போர்க்களத்தின் ஒவ்வொரு நாளும் கோல் சொல்லியின் குரலிலே தான் தொடங்குது, முடியுது. அதனால இரு தரப்பும் ஏற்றுக்கொண்ட கோல் சொல்லியானவர் அறம் தவறாத நிலைமானாக இருக்க வேண்டும் அப்படின்றதால அவரை நிலைமான் கோல் சொல்லி என்று அழைக்கும் பழக்கமும் உருவாகுது. அவ்வாறு தேர்வு செய்யப்படும் நிலைமான் கோல் சொல்லிதான் போர் புரிவதற்கான இடத்தையும் போருக்கான காலத்தையும் முடிவு செய்யறாரு. குலசேகர பாண்டியன் சொல்றாரு, எனது கணிப்பின்படி எதிரிகளின் தரப்பில் கோல் சொல்லியாக கபிலரையே கூறுவார்கள். அவர்களின் தரப்பில் நாழிகை கோலை பார்க்கும் அறிவு வேறு யாருக்கு இருக்க போகிறது அப்படின்னு சொல்றான் சோழவேழன். நமது தரப்பில் யாரை அறிவிக்க போகிறோம் அப்படின்னு கேட்கிறான் உதயஞ்சேரல். போர்க்களம் அமையும் இடம்தான்
இந்த போரின் வெற்றி தோல்வியை முடிவு செய்வதில் முக்கிய பங்கேற்கப் போகிறது. நாம் சொல்லும் இடத்தில் போர்க்களத்தை முடிவு செய்பவராக நிலைமான் கோல் சொல்லி இருக்க வேண்டும். எதிரியின் தரப்பில் கோல் சொல்லியாக கபிலர் வந்தால் அவரும் நாம் சொல்லும் இடத்தை ஏற்றுக்கொள்ளச் செய்யும் திறன் கொண்டவராகவும் சூழ்ச்சி தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு குலசேகர பாண்டியன். அவர் சொல்றத மறுக்க முடியாது. நமது தரப்பில் யாரை நியமிப்பது அப்படின்னு தீவிரமா யோசிக்கிறாங்க. கபிலர் நாழிகைக்கோல் பார்க்க தெரிந்தவராக இருக்கலாம். ஆனால் போரின் விதிகளை முழுமையாக அறிந்தவர் என்று சொல்லிவிட முடியாது. எனவே பொருத்தமானவரை தேர்வு செய்தால் கபிலரை நமது முடிவுக்கு இணங்க செய்ய முடியும் அப்படின்றாரு உதயஞ்சேரல். ஆம், அதனால்தான் இந்த பணிக்கு பொருத்தமானவராக பாண்டிய நாட்டு அரண்மனையின் தலைமை கணியன் அந்துவனை கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு குலசேகர பாண்டியன். அவன் பொருத்தமானவனா என்று மற்றவர்கள் யோசிக்கிறாங்க. அந்துவன் கபிலரை விட மிக இளையவனாக இருக்கிறானே. பெரும் புலவரை திசை மாற்றி போர்க்களத்தை நாம் நினைக்கும் இடத்தில் அமைக்கும் ஆற்றல் கொண்டவனா அப்படின்னு செங்கன சோழன் கேட்கிறாரு. அவன் பெருங்கணியர் திசைவேழருக்கு மாணவன். எனவே அவன் பால் கபிலருக்கு மரியாதை உண்டு. அவனது கணிப்பு பல நேரங்களில் ஆசானை போல் உள்ளது என்று என்னிடமே கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, கபிலரை கையாள்வதில் அவன் மிக வல்லவன். எனவே நமது திட்டத்தை அச்சு பிசகாமல் நடைமுறைப்படுத்தி விடுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் அவனையே நமது தரப்பின் நிலைமான் கோல் சொல்லியாக அறிவித்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்று ஏற்றுக்கொண்ட குலசேகர பாண்டியன், ஒரு முக்கிய செய்தி, நாளை மட்டுமல்ல, எப்போது கபிலர் பேச வந்தாலும் அவரை அதிகமாக பேசவிட வேண்டும். கோபப்பட்டு நிறுத்தக்கூடாது. அவராகவே நமக்கு வேண்டிய முக்கிய குறிப்பை கொடுத்துவிட்டு செல்வார் அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்கள் மகிழ்ந்து சிரிக்கிறாங்க. மறுநாள் போர் விதிகளை வகுக்க மூஞ்சலின் பெருங்கூடாரத்துல எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தாங்க வேந்தர்கள். கபிலரின் தேர் வேந்தர் படை எல்லைக்குள்ள நுழைந்ததும் மூஞ்சலுக்கு செய்தி வருது. உடன் கிழவன் ஒருவனை அழைத்து கொண்டு வருகிறார் கபிலர். சென்ற முறை சிறுவனை அழைத்து வந்தார், இந்த முறை கிழவனை அழைத்து வருகிறார் அப்படின்னு பேசி சிரிக்கிறாங்க. சிறிது நேரத்துல மூஞ்சலுக்குள்ள நுழைந்தது கபிலரோட தேர். தேரோட்டும் வளவனின் தோல் பற்றி கபிலர் இறங்க, அவரின் தோல் பற்றி வாரிக்கையன் இறங்குறாரு. ஊன்றுகோலை ஊன்றி கபிலரை பின்தொடர்ந்துகிட்டே வராரு. இருவரையும் வரவேற்று கூடாரத்துக்குள்ள அழைச்சிட்டு போறாரு முசுகுந்தர். பெரு வேந்தர்கள் வீற்றிருந்த அவையில 2 பேரும் வந்து உட்கார்றாங்க. கபிலர் மூவேந்தர்களையும் உடனிருந்த சோழவேளன், பொதியவேற்பன், முசுகுந்தர் ஆகிய 6 பேரை பற்றியும் வாரிக்கையன் கிட்ட தெரிவிக்கிறாரு. வாரிக்கையனை பற்றி வேந்தர்கள்கிட்ட சொல்லும்போது பரம்பு நாட்டு பெருங்கிழவன் அப்படின்னு சொல்றாரு. 12 காலத்துக்கு முன் பட்டு போன மரம் போல் இருக்கிறான் கிழவன். கால்கள் கவட்டை விழுந்து நகங்கள் எல்லாம் சூம்பி சுருண்டு கிடக்கின்றன. மேல் தோல் செம்பட்டையோடு திட்டு திட்டாக இருக்கிறது. பார்க்கவே சற்று அருவருப்பூட்டும் இவரை ஏன் அழைத்து வந்துள்ளார் கபிலர் அப்படின்னு எல்லாரும் சிந்திக்கிறாங்க. பணியாளர்கள் சுவை நீர் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. வாரிக்கையன், எனக்கு தேவையான எல்லா சுவைகளும் வெற்றிலையில் தான் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பின் இடது பக்கத்தில் சுருட்டி வைத்திருந்த வெற்றிலையை எடுக்கிறாரு. கபிலர் சுவை நீர் குவளையை வாங்கி குடிக்க தொடங்குறாரு. மற்றவர்களும் சுவை நீர் குடிக்கிறாங்க. வலது பக்கம் சுருட்டி வைத்திருந்த சுருக்கு பையை எடுக்கிறாரு வாரிக்கையன். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கண்களை திருப்பி பார்க்கிறாரு கபிலர். பாக்கு கொட்டை ஒன்றை எடுத்து உள்ளங்கையில் வைத்து விரல்களால் அழுத்தி உடைக்கிறாரு. வாரிக்கையனுக்கு இடது பக்கம் கபிலரும், வலது பக்கம் சற்று தள்ளி எதிரே உதயஞ்சேரலும் உட்கார்ந்திருந்தாங்க. வாரிக்கையனுக்கு நேர் எதிரில குலசேகர பாண்டியன் இருந்தாரு. அவருக்கு வலதும் இடதுமாக மற்றவர்கள் இருந்தாங்க. கிழவன் பாக்கு கொட்டையை விரல்களால் அழுத்தி உடைக்கும் ஓசை பக்கத்தில் இருந்த உதயஞ்சேரலுக்கு கேட்டது. தள்ளாடி நடந்து வரும் கிழவன் பாக்கு கொட்டையை விரல்களால் எப்படி அழுத்தி உடைத்தான் அப்படின்னு வியப்போட பாக்குறான் அவன். சோழவேளன் சுவை நீரை பருகியபடியே கபிலர் கிட்ட கேட்கிறாரு. நேற்று பெரும் மழை பெய்ததல்லவா? இரவு போதுமான உறக்கம் இருந்திருக்காது. நனைந்து ஈரம் கொண்டிருப்பீர்கள். வயதான காலத்தில் உடல்நிலையை பேணுதல் கடினமானது. ஒருவேளை நீங்கள் வர காலதாமதம் ஆகும் அப்படின்னு நினைச்சோம். நான் குகையில் இருந்ததால் மழையில் நனையவில்லை, உறக்கமும் கெடவில்லை அப்படின்னு சொல்றாரு கபிலர். மழைக்கு குகை இதமான வெப்பத்தோடு இருக்கும், தூங்கவும் சுகமாகத்தான் இருக்கும். ஆனால் வௌவால்கள் நிறைய அடைந்து கிடக்குமே, ஆழ்ந்து தூங்க விடாதே.
கபிலரை கூடுதலாக பேச விடுதல் நேற்றெடுத்த முடிவுகளில் ஒன்றல்லவா? வௌவாலை அதன் இருப்பிடத்திலிருந்து விரட்டுவது எளிய செயலல்ல. அதுவும் நீண்ட குகை என்றால் விரட்ட விரட்ட அது உள்ளே போய் அடைந்து கொள்ளும் அப்படின்னு சொன்ன உதயஞ்சேரல், அந்த குகை எவ்வளவு நீளமானது அப்படின்னு கேக்குறான். எவ்வளவு நீளமாக இருந்தால் என்ன, குகையை விட்டு வௌவாலை விரட்டுவதெல்லாம் பெரிய வேலையா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கிறாரு வாரிக்கையன். அனைவரும் ஆர்வத்தோடு பாக்குறாங்க. தங்களுக்கு தேவை பேச்சின் மூலம் பெரும் தகவல் தான். கபிலரோடு சேர்ந்து கிழவனும் அதிகம் பேசுபவனாக இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவர் சொல்ல போறத கவனிக்கிறாங்க. வெற்றிலையை மென்றபடியே வாரிக்கையன் கேட்கிறான், உங்களுக்கு பனையேறி அணிலை பற்றி தெரியுமா? வெற்றிலையை ஒரு பக்கமாக ஒதுக்கி கொண்டே வாரிக்கையன் சொல்றாரு, தெளிந்த நீர் இருக்கும் கிணற்றில் கல்லை போட்டால் அது ஆழத்துக்கு செல்வது வரை எப்படி பார்க்க முடியுமோ, அப்படித்தான் குகைக்குள் பனையேறி அணிலை விட்டால் அடைந்து கிடக்கும் வௌவாலை கடைசி வரை விரட்டி போவதை பார்க்க முடியும். சுவை நீரை குடிச்சுக்கிட்டு ஆர்வத்தோடு உதயஞ்சேரல் கேட்கிறான், எப்படி? மற்ற அணிலை போல பனையேறி அணில் மரத்தில் நேராக மேலேறாது. மாறாக மரத்தை சுற்றி சுற்றித்தான் மேலேறும். அதை குகைக்குள் விட்டால் நேராக உள்ளே போகாது. குகையின் ஓர பகுதியை சுற்றி சுற்றியே உள்நுழையும். அணில் வருவது அறிந்தவுடன் வௌவால்கள் இருப்பிடத்தை விட்டு சற்று உள்ளே போகும். அணில் மீண்டும் விளிம்பை சுற்றியபடியே உள்ளே போகும். இப்படி குகையின் கடைசி எல்லை வரை அணில் விரட்டி கொண்டே போகும். 3 பனையேறி அணில்களை அடுத்தடுத்து குகைக்குள் விட்டால் போதும். ஒரு வௌவாலை கூட அந்த குகைக்குள் அடைய விடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வெற்றிலையை இரு பக்கமுமாக ஒதுக்கியபடி இதை சொல்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் மிக அதிகம். கேட்பவர்கள் பொறுமையை இழக்கும்படி மென்று மென்று பேசினார். இவ்வளவு மெதுவாக பேசக்கூடியவர் அல்ல வாரிக்கையன். ஏன் இவ்வளவு மெதுவாக பேசுகிறார் அப்படின்னு கபிலருக்கே விளங்கல. சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது பொதிய வெப்பன் கேட்கிறான், என் நேரமும் வெற்றிலையை மென்று கொண்டேதான் இருப்பீர்களா? பேசும்போது கூட மெல்வதை நிறுத்த மாட்டீர்களா? கன்னத்தாடை இரண்டும் அகன்று மேலேறுது. மென்று கொண்டே சிரிக்கிறாரு. கருவுற்ற பெண்ணுக்கு வாயூறிக் கொண்டே இருக்குமல்லவா, அது போலத்தான் எனக்கும் வாயூறிக் கொண்டே இருக்கும். அதனால் வெற்றிலையை மென்று கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னவரு கேள்வி கேட்ட பொதிய வெப்பனை பார்த்து, உன் மனைவி கருவுற்றிருக்கிறாளா அப்படின்னு கேட்கிறாரு. சற்றும் எதிர்பாராத கேள்வி. கபிலரே அதிர்ந்து போறாரு. பொதிய வெப்பனுக்கு அவையில் என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்தரங்கத்துக்குள் நெருப்பு பட்டது போல இருந்தது. இறுகிய நிலையை யார் உடைப்பது அப்படின்னு யாருக்குமே புரியல. நிலைமையை அறிந்து முசுகுந்தர் தலையிடுறாரு. இளவரசருக்கு இப்போதுதான் மனமாகி இருக்கிறது. வாரிக்கையின் விடுறதா இல்ல. இப்போதுதான் மனமானவரை ஏன் போர்க்களத்துக்கு கூட்டி வந்தீர்கள்? பனையேறி அணில் போல மனைவியை அல்லவா சுற்றி கொண்டிருக்க வேண்டும். இங்கு வந்து கிழவர்களோடு உட்கார்ந்து வௌவாலை பற்றி ஏன் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேக்குறாரு. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இதுக்கும் மேல இந்த பேச்சை நீட்டிக்க வேணாம், போர் விதிகளுக்கான பேச்சை தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குலசேகர பாண்டியனை பாக்குறாரு சோழவேளன். ஆனா அவரோ வாரிக்கையனை கூர்ந்து பார்த்துக்கிட்டு ஆழ்ந்த சிந்தனையில இருந்தாரு. நேரம் ஆயிட்டே இருந்துச்சு. சரி, நாமே தொடங்கலாம் அப்படின்னு நினைச்ச சோழவேளன், பரம்பின் தரப்பில் நாழிகை கோலை பார்த்து சொல்ல போகும் நிலைமான் கோல் சொல்லி யார் என முடிவு செய்து விட்டீர்களா? கேட்டு முடிக்கும் முன் வாரிக்கையன் சொல்றாரு, கபிலர் தான். கொஞ்சம் இடைவெளிக்கு பின்னால, உங்களின் தரப்பில் நிலைமான் கோல் சொல்லி யார் அப்படின்னு கேட்கிறாரு வாரிக்கையன். குலசேகர பாண்டியன் தான் பெயர் சொல்ல வேண்டும். நேற்று அப்படித்தான் பேசப்பட்டது. ஆனால் அவரோ வாரிக்கையனை கூர்ந்து பார்த்துக்கிட்டு பேசாம இருந்தாரு. அவையில் அமைதி நீடிக்குது. வாரிக்கையன் தான் வெற்றிலையை மென்று கொண்டே கேட்டதால சரியாக புரியலையோ அப்படின்னு நினைச்சு மீண்டும் ஒரு முறை கேட்கிறாரு. உங்களின் தரப்பில் நிலைமான் கோல் சொல்லி யார்? அவையில் பேச்சு எதுவும் எழல. ஏன் எதுவும் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு கபிலருக்கே புரியல. செங்கன சோழன் தன் தந்தையோட முகத்தை பாக்குறான். உதயஞ்சேரலோ சோழர்கள் இருவரையும் பாக்குறான். எதிரில உட்கார்ந்துருந்தவங்க ஏன் திகைப்போட ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு கபிலருக்கே புரியல. இனியும் பேசாமல் இருக்க கூடாது அப்படின்னு நினைச்ச சோழவேளன் தலைமை கணியன் அப்படின்னு தொடங்குறாரு. ஆனால் பெயர் சட்டென நினைவுக்கு வரல. நினைவு கூர்ந்தபடி நிறுத்துறாரு. குலசேகர பாண்டியன் பக்கத்துல நின்னுட்டு இருந்த முசுகுந்தரோ ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாரு. திசை வேளறியா சொல்கிறார் அப்படின்னு திகச்சு குலசேகர பாண்டியனை பாக்குறாரு. அவரோ எதுவுமே பேசாம வாரிக்கையனே பாத்துக்கிட்டு இருந்தாரு.
அவையோருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. முசுகுந்தர் குலசேகர பாண்டியன் பக்கத்துல போய் மெல்லிய குரல்ல கேக்குறாரு, திசைவேழரா பேரரசே அப்படின்னு. குலசேகர பாண்டியன் மெல்லிய சிரிப்போடு தலையசைக்கிறாரு. முசுகுந்தருக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. திசைவேழரை போல அறம் தவறாத மாமனிதரை போருக்கான கோல் சொல்லியா நியமித்தால் அவரை நம்மால் எந்த வகையிலும் பயன்படுத்திக்கவே முடியாது. போர்க்களத்தின் பிடிமானம் நம்மிடம் இல்லாமல் போகும் வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு யோசிச்சு மறுபடியும் அவரை உத்து பாக்குறாரு. அதே சிரிப்போட தலையசைக்கிறாரு குலசேகர பாண்டியன். பேரரசர் குலசேகர பாண்டியன் அவரோட திட்டமிடல் மற்றவர்கள் எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதாதான் இருக்கும் அப்படின்ற பெருமிதத்தோட எங்கள் தரப்பின் நிலைமான் கோல் சொல்லியாக பெருங்கணியர் திசைவேழர் செயல்படுவார் அப்படின்னு அறிவிக்கிறாரு. வேந்தரோட தரப்புல இருந்த மத்தவங்க எல்லாம் திகச்சு போறாங்க. புதிய வெப்பனுக்கோ தலையே சுற்றுவது போல ஆகுது. என்ன நடக்குது இங்க அப்படின்னு யாராலுமே புரிஞ்சுக்க முடியல. யாரிடமிருந்தும் பேச்சும் வரல. தான் பேசட்டும் அப்படின்னு மத்தவங்க நினைக்கிறதா நினைச்ச முசுகுந்தர், திசைவேழரை நாளை அழைத்து வருகிறோம். கோல் சொல்லிகள் இருவரும் போரின் விதிகளை வரையறுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவைய விட்டு நீங்கிறாரு கபிலரும் வாரிக்கையனும். பிற்பகல்ல இறங்கு வெயில்ல தேர் வேந்தர்களோட படையை விட்டு வெளியேறுது. நீண்ட தூரம் கபிலர் எதுவுமே பேசல. அவருக்கு அவையில் நடந்ததை புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் பேசாமல் வருகிறீர்கள் அப்படின்னு கேக்குறாரு வாரிக்கையன். இல்ல, பேரரசர்களில் மூத்தவர் குலசேகர பாண்டியன். அவர்தான் எல்லாவற்றையும் பேசுவார். ஆனால் இன்று அவர் பேசுவதை முற்றிலும் தவிர்த்து விட்டார். மற்றவர்கள் அவரின் முகத்தையே மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தனர். காரணம் எதுவும் எனக்கு பிடிபடவில்லை அப்படின்றாரு. கொஞ்சம் சிரிப்போட, காரணம் நான் தான் அப்படின்றாரு. நீங்களா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கிறாரு கபிலர். ஆம், நான் முதலில் இடது பக்க இடுப்பு பையில் இருந்த வெற்றிலையை எடுத்தேன் என்பதை நீங்கள் கவனித்தீர்கள். ஆனால் வலது பக்க சுருக்கு பையை திறந்து என்ன செய்தேன் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லை அப்படின்றாரு. சுருக்கு பையில் என்ன செய்தீர்கள்? அதற்குள் தான் திகைப்பூச்சியை வைத்திருந்தேன். பாக்கு எடுப்பதைப் போல அவற்றுள் 3ஐ முதலில் எடுத்து வெளியில் விட்டேன். அவை போவதை மற்றவர்கள் எளிதில் பார்த்துவிட முடியாது. ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதால் தான் பாக்கை மற்றவர்களுக்கு கேட்பதைப் போல சத்தமாக உடைத்தேன். எல்லோரின் கவனமும் எனது கைக்கு வந்தது. திகைப்பூச்சிகள் எனக்கு நேராக உட்கார்ந்திருப்பவனின் இருக்கை நோக்கி போனது. அது கடித்து சிறு பொழுதுக்கு பிறகுதான் திகைப்புத்தன்மை உருவாகும். அதனால் தான் வெற்றிலையை மென்றபடி மெல்ல மெல்ல பேசி நேரத்தை நீட்டித்தேன் அப்படின்னு சொல்றாரு. கபிலர் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. நீங்கள் தான் குலசேகர பாண்டியனை பேச விடாமல் செய்ததா? அப்படி செய்ததால் நமக்கென்ன நன்மை? நம்மிடம் போர் விதிகளை எப்படி பேசுவது, யார் யார் பேசுவது என்பதெல்லாம் அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்திருப்பார்கள். திகைப்பூச்சி கடிப்பதன் மூலம் அவர்களில் ஓரிருவர் பேச முடியாத நிலையை எய்துவர். முடிவு செய்தபடி ஏன் பேசவில்லை என்று மற்றவர்களுக்கு பேச முடியாதவர் மீது சந்தேகம் உருவாகும். அந்த சந்தேகம்தான் விரிசலுக்கான வழியை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு. கபிலர் விரித்த விழிகளை இமைக்காம வாரிக்கையனே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் மேலும் சொல்றாரு, அவர்கள் மூவரும் நண்பர்கள் அல்ல, நம்மை அழிப்பதற்காக ஒன்றுபட்டுள்ளனர். எனவே அவர்களுக்குள் விரிசலை உருவாக்க சிறிய காரணமே போதுமானது. நாகக்கரட்டின் அடிவாரத்துல தேர் வந்து நிக்குது. கபிலர் கீழிறங்குறாரு. அவரின் தோல் பற்றி இறங்கிய வாரிக்கையன் சொல்றாரு, இந்த போரில் வலிமை மிகுந்த எண்ணற்ற ஆயுதங்களை நாம் பயன்படுத்த போகிறோம். ஆனால் நாம் பயன்படுத்த போகும் எந்த ஓர் ஆயுதத்தையும் விட கண்களுக்கு தெரியாத இந்த சிறு பூச்சி செய்துள்ள நன்மை இணையற்றதாக இருக்கும். பேச்சின்றி நடக்கிறாரு கபிலர். அது சரி, யார் அந்த திசைவேழர்? வாரிக்கையனின் கேள்விக்கு அதிர்ச்சியிலிருந்து மீண்டபடி பதில் சொல்றாரு கபிலர். அறத்தின் அடையாளம். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது வீடியல் விளாக்ஸ் வீடியல். நன்றி, வணக்கம்.